நம்ம பாருங்க இது என்ன ஸ்ருதியை உனக்கு இது பண்ண பார்த்துக்கலாம். கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா. ஸ்ருதி கரெக்டா இருக்கா? ரேஞ்ச் சரியா இருக்கா? இல்லாட்டி கொஞ்சம் குறைக்கணுமா? இது ஓகே இருக்கலாம். சரணத்துல கொஞ்சம் அது ஜாஸ்தி. சாங் இருக்கா உங்ககிட்ட? பாட்டு இருக்கு. கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா. கரெக்ட். சூப்பர். வரோம். கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா. அந்த நதி கரையை நான் அதாவது அதாவது கர்நாடிக் படிச்சிருக்கீங்களா? சரி 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 நீசா சரி 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 சதா அந்த த்ரீ ஃபோர். அந்த நதி கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதி கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறான் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். மலர்களை போல் தங்கை உறங்குகிறான் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். நன்மையா ஸ்டார்ட் பண்ண கரெக்டா? ஓகே. மலர்களை போல் தங்கை உறங்குகிறான் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். அமைதி கொண்டான். ஓகே. மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். என்று 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 அமைதி கொண்டான். மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். கொண்டான். அமைதி கொண்டான். கொண்டான் சார் மீனிங் மாதிரி கொண்டான். விரியும் சோலையிலே மணப்பான் இசை பூங்குயிலின் தேங்குரலில் இருப்பான் அவர் பூவிரியும் சோலையிலே மணப்பான் இசை பூங்குயிலின் தேங்குரலில் இருப்பான் குளிர் மேகமென தாக்கத்தை தணிப்பான் தளிர் கொடி விளையும் தனிகளிலே இனிப்பான் குளிர் மேகமென தாக்கத்தை தணிப்பான் தளிர் கொடி விளையும் தனிகளிலே இனிப்பான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். அவன் பூவிரியும் சோலையிலே பாடுங்க.
அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான் 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 இசை பூங்குயிலின் தேன்குரலில் தேன்குரலில் இனிப்பா குளிர் மேகமென தாகத்தையே தாகம் கிடையாது தாகம் நமக்கு தாகம் வந்தா என்ன பண்ணுவோம் தண்ணி குடிக்குமல்ல அது என்ன இது தாகம் என்ன சொல்லு தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அடுத்தது என்னிடம் நெருங்காதே நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை நிலவே என்னிடம் நெருங்காதே. ஓகே கோடை நினைக்கும் இடத்தில் நினைக்கும் விதத்தில் நினைக்கும் நினைக்கும் விதத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் சந்தைய பூத்தது சன் 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 சரணா ஓ பறந்து பறந்து செல்ல வழி இல்லையோ பருவ குயில் தவிக்கிறது சிறகிருந்து விரித்து விட்டு இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு பறந்து செல்ல வழி இல்லையோ பருவ குயில் தவிக்கிறது சின்ன குயில் பூச்சி வாசனா சிறுசுதான் அடித்தைக்கு மரக்காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான் ஒரு தீக்குச்சி விழுந்து துடிக்குதடி கருந்தைக்கு மரக்காடு வெடிக்குதடி உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கல ஓ மாமே தவிக்கிற மடிப்பிச்சு கேட்கிற மனச தாடிய மணிக்குயில அக்கறை சீமை நீ இருந்தோ மயில தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழம் என்ன தெரிஞ்சிருந்தோ அடிக்கடி நாக்கு துடிக்கு உடம்போ மனசோ தூரம் ஒட்ட நினைக்க ஆகல மனச சொல்ல நல்ல சொல்ல மாயோடம்பு கேட்கல தவிச்சு உசித்தடம் கெட்டு தெரியுதடி தைலா குருவி என்ன தள்ளி நின்று சிரிக்குதடி இத மம்முதகிருக்கு தீருமா அடி மந்திரிச்ச விட்ட கொடி மாறுமா மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிடுமா சந்திரனு சூரியனோ சுத்தி ஒரு கொட்டி உருகுதே சத்தியமோ வத்தியமோ இப்ப தலை சுத்தி கெடுக்குதே இந்த உலகத்தை இது ஒண்ணு புதுசில்ல ஒண்ணு தப்பி போகல விதி சொல்லி வழி போட்டு மனச புள்ள விதி விலக்கு இல்லாத எட்ட இருக்கும் சூரியன் பார்த்து முட்டு விரக்கிற தாமர தொட்டு விடாகிற தூரம் இருந்த சன்னவனாகிற போகிற பாம்பா விரிசா ஒரு பாகுபாடு தெரியலையே பாம்பா இருந்தோம் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே ஏன் கட்டையும் ஒரு நாள் சாயலாம் இறைவா
தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே தூணிலும் இருப்பார் துருவிலும் இருப்பார் கொடுமை அழுத்து விட கொள்கை ஜெயித்து விட சக்தி கொடு கண்ணனை அறிவாயா காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மீதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா பசு அறியும் அந்த சிசு அறியும் பாலை மறந்து அந்த பாம்பறியும் பசு அறியும் அந்த சிசு அறியும் பாலை மறந்து அந்த பாம்பறியும் வருந்தும் உயிர்க்கு அருள் கை கதையோனே அன்ப தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முகப் பெருமாளே 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 எனது ஆரம்ப காலத்தில் என்னுடைய குருநாதர் திரு பாலராஜ் அவர்களிடம் சங்கீதம் கற்றேன். அங்கே அவர் ஒரு இசைக்குழு இருந்தது எனது வீட்டின் அருகில். அப்பொழுது நான் சின்ன வயதிலிருந்து அங்கே போய் பார்த்து 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 அதில் ஒரு ஆர்வம், பாடுவதில் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. உடனே அதில் சேர்ந்து ஒரு நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து பாடிக்கொண்டிருக்கிறேன் ஸ்டேஜில். அப்புறம் அப்படியே படித்து +2 முடித்து காலேஜ் கோவை அரசு கலைக்கல்லூரியில் படித்து முடித்து நேராக நம்ம டைரக்டர் ராஜசேகர், அதாவது மலையூர் மம்முட்டியான் படிக்காதவன் விக்ரம், இப்போ ரஜினி சாருடைய படங்கள், கமல் சார் படம் நிறைய பண்ண நட்சத்திர இயக்குனர் அவர்களுடைய அண்ணன் திரு ஞான பண்டிதன் அவர்களுடைய நட்பு கிடைத்தது. அவர் வீடு சென்னைக்கு மாற்றலாம் போது அதோடு என்னையும் கூட்டிக் கொண்டு போனார். அதில் சென்னைக்கு நான் சென்றேன். 1988 மதிப்பிற்குரிய திரு டைரக்டர் ராஜசேகர் சார் அவர்களும் மதிப்பிற்குரிய டைரக்டர் திரு ராமநாராயணன் அவர்களும் இணைந்து தயாரித்த கழுகுமலை கள்ளன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நண்பர்களே நண்பர்களே என்ற பாடலை மதிப்பிற்குரிய வாலி சார் எழுதியது, மதிப்பிற்குரிய சந்திரபோஸ் அண்ணா இசையமைத்த பாடல் இது. அதோடு எனது திரை வாழ்க்கை ஆரம்பமாய். மாணவர்கள் நன்றாக பாடினார்கள். அதாவது சொல்லும்போது அதை நன்றாக கிரகித்துக் கொண்டார்கள், சொல்வதை நன்றாக கேட்டார்கள். அது எல்லாவற்றுக்கு மேலாக என்னவென்றால் தமிழ் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம் என்னை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது என்றே சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் அந்த தமிழ் பற்று, ஒவ்வொருவரும் அதில் கவனத்தை செலுத்தி கற்றுக்கொண்ட விதம், எல்லாரும் தமிழில் தான் எழுதினாங்க. தமிழில் இருந்த ஆர்வம், அதாவது புலம்பெயர்ந்து இந்த நாட்டிற்கு வந்தாலும் நமது பாரம்பரிய கலாச்சாரத்தை மறக்காத அந்த ஒரு தன்மை என்னை மிக மிக கவர்ந்தது. நிறைய பாடல்கள் மதிப்பிற்குரிய குருநாதர் MSV அவர்களுடைய இசையில் உள்ள பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக பாடினாங்கல்ல. நான் அவரிடம் என்னுடைய குருநாதர் என்று சொல்லலாம். 1990 94 வரை நான் அவரிடம் உதவியாளராக இருந்தேன், MSV சாருடைய. அதாவது இப்பொழுதும் நான் இருக்கிறேன். நான் இப்போ ஏதாவது கம்போசிங் ஏதாவது இருந்தால் அவசியமாக கூப்பிடுவார்.
நான் செல்வேன். ஏன்னா நமது சினிமா துறைக்கு ஒரு பிதாமகர் என்று சொல்லலாம். அவர் பீஷ்மர். அந்த அளவிற்கு இருந்த அவருடைய ஒரு குருவுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அனுகிரகம் அதுவே உங்களெல்லாம் உங்கள் முன்னால் என்ன நிறுத்திருக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இங்கே பல பெற்றோர்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் கூட ஓய்வு நேரங்களில் கூடுதலாக இசையைத்தான் விரும்பி கேட்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய பிள்ளைகள் முறைப்படி இசை பயில வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடன் இங்கே சிறந்த முறையில் இசையை கற்பித்துக் கொடுக்கும் ஆசிரியர்களிடம் தங்கள் பிள்ளைகளை கொண்டு செல்கின்றார்கள். அப்படி இருக்கையில் சில பிள்ளைகள் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக இசையை பயில்கின்றார்கள், சில பிள்ளைகள் தாங்களாகவே விரும்பி இசையை பயில்கின்றார்கள். நீங்கள் கூறுங்கள், பிள்ளைகள் இசையை விரும்பி படிப்பதற்கு பெற்றோர்கள் என்ன செய்யலாம், எந்த வழிமுறைகளை கையாளலாம்? அதாவது பெற்றோர்கள் தான், அதாவது வளர்க்கும் விதம்தான் மிகவும் அவசியம். அதாவது அவர்களோட எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையில் நம்ம ஆர்வமாகிடும். இசையில் அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்னா நல்ல ஒரு குருக்கிட்ட அவங்க கூட்டி, இங்கேயே நான் நிறைய பேர்த்த பார்த்தேன். நான் அதான் நிறையா பலர் பல பெற்றோர்கள் அதாவது அவர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அவ்வளவு அவர்களை விட அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. அதாவது நமது பிள்ளைகள் நல்ல விதம் பயில வேண்டும் என்று அவர்களுடைய ஆர்வமும் என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஆக ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்குங்க. எல்லாருக்கும் பலரை பார்த்ததுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாத்தையும் சந்தித்ததும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. தூரிகை நடாத்தும் சூப்பர் சிங்கர் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல்களை பாடும் அனைவருக்கும் நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இந்த ப்ரோக்ராமை எனக்கு நிகழ்ச்சி சொன்னது பிரபல இசையமைப்பாளர் தினா அவர்கள். தினா அவர்கள் என்னுடைய ஒரு 24 ஆண்டு கால நண்பர். அவர் சொன்னார், இது போல் சுவிஸுக்கு செல்ல வேண்டும், அங்கே மாணவர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி டியூன் சொல்லி ஒன்று. சரி, இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா அதாவது வருங்காலத்தில் அவங்க தான். ஆக அவங்களுக்கு ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக தான் நான் எடுத்து எல்லாத்தையும் நான் பார்த்து சந்தித்தது சந்தோஷம். அவர்கள் இதே போல் நல்ல தமிழில் பாடி நல்ல நல்ல பாடல்களை பாடி நல்ல விதமாக கர்நாடக இசையும் கற்று, அது என்றால் நமது தியாக பிரம்மம் தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் மும்மூர்த்திகள் பிறந்த பூமி. அதே போல் தமிழில் பன்முறையில் இருக்கக்கூடிய பாடல்களும் இருக்குது. தேவார அதாவது தமிழில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. எல்லா 4000 திவ்ய பிரபந்தங்கள். ஆக எல்லா இசையில் இருக்கக்கூடிய அனைத்து இதையும் கேட்கணும் எல்லாரும். அதை பெற்றோர்கள் கேட்பிக்க வேண்டும். அதுதான் ஒரு மிக முக்கியமான. கேட்க அவர்களே நல்ல விதம் அதை பயின்று சிறந்த எல்லாரும் இசையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆக எல்லாரும் நல்ல விதமாக வரட்டும், நல்ல விதமாக வளரட்டும். நல்லது. நான் முதலாக திரு சந்திரபோஸ் சார் அவர்கள் இசையில் வாலி சார் அவர்களுடைய வரிகளில் பாடிய அந்த பாடலை உங்களுடன் பாடுவதில் சந்தோஷம் அடைகிறேன். நண்பர்களே நண்பர்களே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நாணயம் போல் 2 பக்கம், இன்ப துன்பம் வாழ்க்கையிலே. யோக்கியன் போகிறா சாமி அழைச்சா, போக்கிரியும் சாகுறா தேதி குறிச்சா. இதில் வீடு என்ன காடு என்னடா. நண்பர்களே நண்பர்களே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நாணயம் போல் 2 பக்கம், இன்ப துன்பம் வாழ்க்கையிலே. யோக்கியன் போகிறா சாமி அழைச்சா, போக்கிரியும் சாகுறா தேதி குறிச்சா. இதில் வீடு என்ன காடு என்னடா. நண்பர்களே நண்பர்களே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நாணயம் போல் 2 பக்கம், இன்ப துன்பம் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே. ஓ
காயப்பட்ட நெஞ்சமெல்லாம் காட்டுக்குள்ள வாழுது. காலம் இங்கு போட்டு வச்ச கூட்டுக்குள்ளே வாழுது. நாடு ஒரு காடு போல் மாறி இருக்கு. நரிகள் எல்லாம் மேடை ஏறி இருக்கு. தோட்டத்தையே வேலிதான் மேய நினைச்சா இதில் நீதி என்ன நேர்மை என்னடா. நண்பர்களே நண்பர்களே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நாணயம் போல் ரெண்டு பக்கம் இன்ப துன்பம் வாழ்க்கையிலே வாழ்க்கையில்